ரேஷன் கடைகளில் தரமற்ற பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து மதுரையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு ஷாக் கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். பிப்ரவரியிலிருந்து பாமாயில் பருப்பாயில் கொடுக்கல, பருப்பு கொடுக்கலன்றாங்க. கொடுக்கிற அரிசி தரமற்றதா இருக்கு, பழையபடி ஆயிட்டாங்க. கோழிக்கு போட்டா கூட கோழி வீட்டு பக்கமே வரமாட்டேங்குது. என்னங்கம்மா, நாய்க்கு போட்டா நாய் வாழை நிமித்திக்கிட்டு கோவிக்குது, இப்ப அப்படி ஓடி போயிடும். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. Deduction on family pension for pensioners is proposed to be enhanced from 15,000 to 25,000 rupees. This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. இவை தவிர வரி நிலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 7,75,000 ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் செலுத்த வேண்டிய வரிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நிர்ணயித்த வரம்பை காட்டிலும் 3 லட்சம் ரூபாய் வரை வரி ஏதும் இல்லை என்ற நிலை தொடர்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 3,01,000 ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு 5% வரி விதிக்கப்படும். 7,01,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை 10% வரியும், நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 10,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியம் பெறுவோருக்கு 15% வரி விதிக்கப்படும். 12,01,000 ரூபாயிலிருந்து 15 லட்சம் வரை 20%, 15,01,000 ரூபாய்க்கு மேல் 30% வரி வசூலிக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்ன மாற்றம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2024-2025 நிதியாண்டில் தான் இந்த மாற்றம் அப்படின்றது அறிவிக்கிறீங்க அப்படின்னா 10% டாக்ஸ் பே பண்ணணும். 10 லாக்லேருந்து 12 லாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 15% டாக்ஸ் பே பண்ணணும். 12லேருந்து 15 லாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 20% டாக்ஸ் பே பண்ணணும். 15லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வருமானம் ஈட்டினாலும் உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது 30% இருக்கும். ஸோ என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஸ்லாப்ல தான் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது போன நிதியாண்டில் இந்த ஸ்லாப் அப்படின்னு பார்க்கும்போது 3 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக இருந்தது. அப்போ நீங்கள் 5% டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போவும் அதே 5% தான் பே பண்ண போகிறீங்க. பட் இந்த ஸ்லாப் அப்படின்றது 3 லாக்லேருந்து 7 லாக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக 1 லாக் உங்களுக்கு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 6 லாக்லேருந்து 9 லாக்காக இருந்தது, இங்கே 7 லாக்லேருந்து 10 லாக்காக இருக்குது. ஸோ இங்கேயும் 1 லாக் அப்படின்றது கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே 9 லாக்லேருந்து 12 லாக்காக இருந்தது. ஸோ இங்கே 10 லாக்லேருந்து 12 லாக். ஸோ இந்த 3 ஸ்லாப் 5லேருந்து 15% வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் ஸ்லாபில் தான் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் செஞ்சுருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. இது ரெண்டுமே நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் பொருந்தும். சரி, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன விதமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணலை அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்லேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான வரியும் செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கு மேலே அப் டு 6 லாக் வரைக்கும் 5% நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும். 6 to 9